அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நோன்பை யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு என்பது உங்களின் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று இறை உத்தரவு மாத்திரம் அல்லாஹ் குறிப்பிடவில்லை. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், நோன்பு என்பது உங்களின் மீது மட்டும் கடமையாக்கப்படவில்லை, முன்னிருந்த சமுதாயத்தினரின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்கிற செய்தியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். முன்னிருந்த சமுதாயத்தவர்கள் நோன்பு வைத்த அந்த விஷயத்தை, விளக்கத்தை திருக்குர்ஆன் ஷரீஃபிலே நாம் ஆய்வு செய்கிற பொழுது, உண்ணா நோன்பை, ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்ணா நோன்பை அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறான். மௌன விரதம் என்று சொல்லக்கூடிய மௌன நோன்பு, ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்த அந்த பேசா நோன்பை பற்றி, லிர் ரஹ்மானி ஸௌமா, ரஹ்மானுக்காக வேண்டி நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்கிற அந்த மௌன விரதம் என்று சொல்லக்கூடிய மௌன நோன்பை அல்லாஹ் பேசுகிறான். எனவே நோன்பை பேசுகிற பொழுது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை, பிள்ளையை கல்வி சாலைகளுக்கு அனுப்புகிற பொழுது அந்த பிள்ளைக்கு என்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அந்த பிள்ளையை ஆசை உள்ள பிள்ளையாக, ஆர்வமுள்ள பிள்ளையாக எப்படி ஒரு தாய் உருவாக்குவாளோ அதே போன்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நோன்பு என்று சொல்லக்கூடிய அமல் உங்களுக்கு மாத்திரமல்ல ஏனைய சமுதாயத்தினரின் மீதும் கடமையாக்கப்பட்டிருந்தது என்கிற அந்த ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி, நோன்பு என்று சொல்லக்கூடிய இபாதத்திற்கு நம்மை இறைவன் தயார்படுத்துகிற விதம் அவனுடைய கிருபையை நமக்கு உணர்த்துகிறது.